சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மதுரை புதுமைத்தொகையில் இந்த தவறை நீங்கள் செய்தால் ரூ. 1000 உங்களுக்கு கிடைக்காது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மகளிர் பயனடைந்து வரும் ஒரு சிறப்பு திட்டம்தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாகும். இந்த திட்டத்தில் விடுபட்ட பயனாளிகளையும் இணைக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த முகாம்களில் ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்து வரும் நிலையில் விண்ணப்ப படிவத்தில் உள்ள 4 முக்கிய எண் விவரங்களை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டியது மிகவும் அவசியத்தை அரசு வலியுறுத்தியுள்ளது. இதனால் இந்த விவரங்களில் தவறு செய்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு உரிமைத் தொகையானது பெறும் வாய்ப்பை இழக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அது என்னவென்று இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோவை முழுமையாக கேளுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு 4 முக்கிய எண்கள், அதாவது மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யும் போது பலரும் சில முக்கிய எண்களை பதிவு செய்வதில் தவறு செய்வதாக அரசு அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். எனவே விண்ணப்பதாரர்கள் இந்த 4 தகவல்களையும் பிழையின்றி கவனமாக சரிபார்த்து நிரப்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த எண்கள் பயனாளியை அடையாளம் காணவும், தகுதியை சரிபார்க்கவும், உரிமை தொகையை சரியாக அவரது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கவும் அவசியமானவை. அந்த வகையில் ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களில் உள்ள முரண்பாடுகள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக உள்ளது. அதாவது குடும்ப அட்டை எண், ஆதார் எண், வங்கி கணக்கு எண், வங்கியின் IFSC குறியீடு. இந்த 4ம் முக்கியம். அடுத்தது தவறான தகவல்களை விளைவுகளை பொறுத்தவரை விண்ணப்பத்தில் தவறான தகவல்களை வழங்குவது அல்லது போலி ஆவணங்களை இணைப்பது விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும். இதில் விண்ணப்பத்தில் வேறு ஏதேனும் சிறிய முரண்பாடுகள் இருந்தால் அதிகாரிகள் விண்ணப்பதாரரை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க வாய்ப்புள்ளது. ஆகையால் அப்பொழுது சரியான விளக்கத்தை அளித்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதை தவிர்க்கலாம். இதனால் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு உரிய ஆவணங்களுடன் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில், அதாவது RDO ஆபீஸ் மேல்முறையீடு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தற்போது நடக்கிறோம். இந்த உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்கென தனி கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள், விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் என தகுதியுள்ள அனைவரும் இந்த முகாம்களை விண்ணப்பிக்கலாம். இதனால் மிகவும் சுலபமாக்கிவிடும் உங்களுடைய வேலைகள். விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ள www.kmut.tn.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது முதியோர் மற்றும் விதவை ஓய்வூதியம் பெறுவோர் உள்ள குடும்பங்களில் இருக்கும் தகுதியுள்ள பிற பெண்கள் விண்ணப்பிக்கவும் வழிவகை செய்துள்ளது. ஆகையால் தகுதியுள்ள பெண்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சரியான தகவல்களை அளித்து அரசின் இந்த மகத்தான
திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதனால் மக்கள் அனைவரும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் விண்ணப்பித்தால் மகளிர் உரிமை தொகையானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மாதம் ரூபாய் 1000 உங்கள் வங்கி கணக்கில் பெற்று கொள்ளலாம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு வேற டெய்லி என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நாங்கள் டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். புதிய புதிய செய்திகளை நீங்கள் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால் 5000 முதலீட்டு 8 லட்சம் போஸ்ட் ஆபீஸில் ஒரு சிறப்பான திட்டம் இருக்கிறது. அதாவது எதிர்கால தேவை, நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை போன்றவற்றுக்கான பண பாதுகாப்பு அனைவருக்குமே அவசியமாகியிருக்கிறது. அந்த வகையில் தபால் நிலையங்கள் இப்போது நமக்கு பல்வேறு சேமிப்பு திட்டங்களை வழங்கியிருக்கிறது. இதில் வெறும் 5000 செலுத்தி 8 லட்சம் கிடைக்கும் இந்த ஒரு திட்டம் மக்களுக்கு மிகவும் கவர்ந்து வருகிறது. அது என்னவென்று இங்கே பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் பணம் நிற்பதுமில்லை. எனவேதான் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு பலரும் சேமிப்பை நாடுகிறார்கள். அந்த வகையில் இந்த சேமிப்பு திட்டங்களுக்கு பெரும் வரவேற்பும் கிடைத்து வருகிறது. இதற்கு காரணம் குறைந்த முதலீட்டு இந்த போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு கணக்குகளை துவங்கலாம். அதாவது நிலையான வைப்புத் தொகை எஃப்டி. இந்த வகையான எஃப்டி மற்றும் ஆர்டி போன்றவை பற்றியும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், இவை 100% பாதுகாப்பானது. ஆரம்பத்தில் இதன் வட்டி விகிதம் 5.8% இருந்த நிலையில் கடந்த 2023 வட்டி விகிதம் பொறுத்தவரை 6.2% உயர்த்தப்பட்டுள்ளது. ஆகையால் எஃப்டி மற்றும் ஆர்டி முதலீடு செய்பவர்களுக்கு அதிக வட்டி கிடைக்கும் வசூல் ஏற்பட்டுள்ளது. இதனால் எஃப்டிகளை பொறுத்தவரை பெரும் தொகையை ஒரே நேரத்தில் மொத்தமாக டெபாசிட் செய்ய வேண்டும். தபால் அலுவலக நிலையான வைப்பு தொகையானது எஃப்டி தபால் அலுவலக நிலையான வைப்பு தொகைக்கான கால அளவு 1 முதல் 5 வருடங்கள் வரை இருக்கும். இதனால் இந்த ஆர்டி என்பது தொடர் வைப்பு திட்டமாகும். இதில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகையை டெபாசிட் செய்து கடைசியில் வட்டியுடன் பெரிய தொகையை பெற முடியும். ஆகையால் இந்த ஆர்டி எஃப்டி இந்த இரு திட்டங்களில் செய்யப்படும் முதலீடு மற்றும் கால அளவு அதன் வருமானத்தை பெறுவது வேறுபடுத்தி காட்டுகிறது. இதனால் போஸ்ட் ஆபீஸ் வட்டி விகிதம் 6.2% உள்ள நிலையில் மாத வெறும் 5000 டெபாசிட் செய்தால் போதும். இப்படியே 5 வருடம் டெபாசிட் செய்தால் வட்டியுடன் சேர்த்து 3.52 லட்சம் ரூபாய் கிடைக்கும். மேலும் 5 வருடங்கள் ஒட்டுமொத்தமாக 10 வருடங்கள் போட்டால் நமக்கான மொத்த வருவாய் பொறுத்தவரை 8.32 லட்சமாக அதிகரிக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.